வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. 2 நாளா சும்மா இருக்க மாட்டாம யூடியூப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மேட்ரிமோனின்னு ஒரு மேட்ரிமோனி வந்தது. இந்த பழனி ஆண்டவர் மேட்ரிமோனின்னு சொல்லுவாங்க அது. அப்போ அதில் ஒரு ஃபோனில் கூப்பிட்டேன். ஃபோன் நம்பர் எவ்வளோ தெரியுமா? 89 45 77 30 89 ஃபோன் நம்பரு. பொண்ணெல்லாம் பார்த்து தரேன்னு சொல்லிட்டான். ரெடி 1000 ரூபா பணம் கொடுக்குன்னு கேட்டேன். ரெடி நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். பணம் கொடுத்தாச்சு, 1000 ரூபா கொடுத்தாச்சு. 1000 ரூபா 2 நாளைக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் இது ஃப்ராடுன்னு. அதாவது கூலிக்காரங்கிற எந்த விதமான ஒரு இதுவே போடுறதில்ல. எல்லாத்துக்கும் சொத்து இருக்குது, கோடி இருக்குன்னே தான் கொடுக்குறானுங்க. அதை பார்த்தான் கூப்பிட்டேன். எனக்கு அது யூடியூப்பில் அவங்க ஃப்ராடுங்கிறது நான் தெரிஞ்சுதான் நம்ம பெருமை கூப்பிட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே. அப்போ கூப்பிட்டு பார்த்தா 1000 ரூபா பணம் போடுங்க. நான் 2 நாள் கழிச்சு என்ன பண்ணேன், 1000 ரூபா பணத்தை கூகுளில் போட்டேன். ராமகிருஷ்ணங்கிற அக்கௌண்ட்டு. என்ன அக்கௌண்ட்டு? ராமகிருஷ்ணங்கிற அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட் நம்பர் பேர் 99 94 75 46 16ங்கிற ராமகிருஷ்ணங்கிற நம்பர். அது கிரீன் ஷாட் அனுப்புகிறேன். இதில் வந்து அனுப்பி பணத்தை அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு கூப்பிட்டா கோயம்புத்தூர் போயிருந்தேன். அதுக்கு வீல் கடைக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க கூப்பிட்டு என்னப்பா சம்பவம்? அண்ணா கணபதியில் ஒரு அட்ரஸ் சொல்கிறான். அண்ணா பூரா மலைங்கிறா, புழுகிறான். எனக்கு தெரியும் கோயம்புத்தூர் தான் இருக்கிற, நாடு காட்டூரில் இருக்கிறேன். எனக்கு மலை சரி வந்து கணபதியில் இருக்கிற கோயம்புத்தூர் ஊரா மலையாங்கிறான். அப்போ கோயம்புத்தூர் சொன்னதெல்லாம் பொய். என்னென்ன என்ன கோயம்புத்தூர் தான் இருக்கிறேன். இப்போ 3 நாளாக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சது? ஜனங்களை எல்லாத்தையும் ஏமாத்துற வேலை செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான்? இந்த ராமகிருஷ்ணங்கிற மேட்ரிமோனிங்கிற ஒருத்தன், இந்த 2 ஃபோன் நம்பர் வச்சுக்கிற ஒருத்தன் ராமகிருஷ்ணன். இந்த ஃபோன் நம்பரில் சொல்லிக்கிறோம், இல்லை தெளிவாக பார்த்துங்க. ஃபோன் நம்பரில் சொல்லிக்க தொலை ஃபோன் நம்பரை ராமகிருஷ்ணன் 99 94 75 46 16ங்கிற நம்பர் ராமகிருஷ்ணன் நம்பர். இனிமேல் இந்த அக்கௌண்ட்டுக்கு யாரும் பணம் அனுப்பாதீங்க. ஃப்ராடு, பித்தலாட்டம், தெல்லவாரி, மொல்லமாரி, இவன் முடிச்ச விக்கி. நான் கண்டிப்பாக கேரளாவில் இருக்கிற எஸ்பிக்கு கொண்டு போய் கேஸ் கொடுக்க எல்லா வேலையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு 2 நாளையில் அனுப்பிடலாம், பராதி கொடுத்துடலாம். அவனை பிடிச்சி கேரளா கோர்ட்டில் நிற்க வச்சிடலாம். அதே மாதிரி அவன் அந்த மேட்ரிமோனியில் கொடுக்குற நம்பரு 78 45 77 30 89ங்கிற நம்பரு. அந்த நம்பர் தான் மேட்ரிமோனியில் கொடுத்துக்கிறான். சரிங்களா? சாமி பேரை சொல்லி இவன் எல்லாத்தையும் ஃப்ராடு, பித்தலாட்டம், வல்ல மாதிரி அவனை நான் கேரளா கோர்ட்டு கொடுத்து ஒரு கிரீன் ஷாட் அனுப்புறேன். 1000 ரூபா பணம் அனுப்புற ராமகிருஷ்ணன் அக்கௌண்ட்டுக்கு கிரீன் ஷாட் அனுப்புறேன் உங்களுக்கு. கேட்டீங்களா? அப்பா நான் ரொம்ப கடிக்க விரும்பல. உங்களை என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஃப்ராடு பயிரெல்லாம் விடக்கூடாது. நான் கொஞ்ச காலம் அந்த யூடியூப்பை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வழி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வேற வழி ஒன்றும் டக்குன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஃப்ராடு எல்லாம் பிடிச்சி யூடியூப்ல விடுறதுன்னு டெவலப்மெண்ட் ஆகும். அப்போ அதனால இந்த ஏழை மக்களின் யூடியூப் சேனல்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு நான் சொல்றது எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ராமகிருஷ்ணனுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துக்கிறீங்களா அவங்க எல்லாம் போலீஸ்ல பராதி கொடுக்கணும்னு வின்சென்ட் சேவரி ஏழை மக்களின் யூடியூப் சேனல் சார்பாக தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா அஞ்சனம், வயது 45 ஆகுது. சாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வள்ளுவன் சமுதாயத்தை சார்ந்தவங்க. எந்த சாதியா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ராசி மிதுன ராசி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெருசா படிக்கல, 6வது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்கெல்லாம் எதுவும் போகல, வீட்டில் தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. திருமண லைன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய கணவர் எந்த வயதா இருந்தாலும் இவங்க ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில பாதி கட்டத்தை தாண்டிட்டதுனால இவங்க வாழ்ந்து முடிச்சு இவங்க கூட யாருமே இல்லாம தனிமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாரையாச்சும் ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு ரொம்ப தினம் கவலையில இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒருத்தர் அன்பா ஆதரவா இருந்தா போதும், வேற எந்த எதிர்பார்ப்பும் தேவையில்லை. அவர் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு சொந்த வீடு 3 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வசதியா இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு 3 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடை காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வாடகை விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடை கீழே ஒண்ணு வச்சுக்கிட்டு அவங்களே இருந்துக்கலாம். இவங்க வாடகை எல்லாம் வசூல் பண்ணிட்டு இவங்களோடய இருந்துகிட்டா போதும், வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க கூடவே இருந்தாலும் சரி, அவரு கூடவே போற மாதிரி இருந்தாலும் எனக்கு மன நிம்மதி வேணும். அதனால நான் இருக்கிற வீடு எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிற ஜுவல் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரு கூடவே போய் செட்டில் ஆயிருக்கும் சம்மதமா சொல்லியிருக்காங்க. இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால முகத்தை கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்கும்போது போட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஜோசியம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம மனம் முடிக்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் நம்பர் தரோம். நேரடியாகவே நீங்களே போய் பார்த்து உடனடியாக சேர்ந்துக்கலாங்க. இவங்க வந்து அரியலூர் மாவட்டத்தில் வசிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி தெரிந்து கொள்ள பெரிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா கலையரசி, வயது 42வது, ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து.